இந்த நெயில் ஆர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான நெயில் ஆர்ட் டியூட்டோரியல் தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு ஷில்ஸ் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஷில்ஸுடைய பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஜெல் நெயில் பாலிஷ். இது நார்மல் நெயில் பாலிஷ் மாதிரி ஃபேனுக்குலாம் ட்ரை ஆகாது. ஸோ இது நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு யூவி ரேஸ் தேவை. ஸோ நான் நல்லா அதை அப்ளை பண்ணிவிட்டு நான் யூவி ரேஸை க்யூர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கோங்க. ஆனால் நல்லா கார்னர்ஸில் ஃபுல்லாக அப்ளை ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ க்யூர் பண்ணதுக்கப்புறம் நான் மேலே டாப் மேட் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். 2 டைப் இருக்குது. டாப் ஷைன் இருக்குது, டாப் மேட் இருக்குது. ஸோ மேட் கோட்டிங் அப்ளை பண்ணிவிட்டு க்யூர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நமக்கு மேட் ஃபினிஷில் தெரியும். நார்மலான நெயில் பாலிஷ் எப்படி கிளாஸியாக இருக்கும் இல்லையா, இது அப்படி இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ மேட் ஃபினிஷாக இருக்குன்னு. அப்புறம் நான் ஒயிட் கலர் ஜெல் பாலிஷ் எடுத்து நான் இன்றைக்கி லீஃப் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன விதமான ட்ராயிங்ஸ் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ, லைக் ஃப்ளவர் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஹார்டின், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ, என்ன டிசைன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளான இந்த லீஃப் பேட்டர்ன் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரா பண்ணுற பேட்டர்ன் வந்து கொஞ்சம் சிமிலாரிட்டிக்காக ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். நிறைய கொச்சமிச்சா அந்த மாதிரி பண்ணால் இந்த டிசைன் வந்து அந்தளவுக்கு பார்க்க வந்து ரொம்ப லுக்காக இருக்காது. பிகாஸ் நம்ம இதில் கிளிட்டர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று பண்ணுற ட்ராயிங் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போ ஒரு லீஃப் வரைகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா நான் எப்படி ட்ரா பண்ணுறேன். பொறுமையாக நீங்கள் கிளியராக ட்ரா பண்ணுங்கள். நான் ஏன் இந்த ட்ராயிங் கிளிப்பை நான் வந்து ரொம்ப நேரம் காமிச்சிருக்கேன் அப்படின்னா, பிகாஸ் இந்த நெயில் ஆர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே இந்த ட்ராயிங் தான். ஸோ நீங்கள் இதை பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ட்ராயிங் வந்து இந்த நெயில் ஆர்ட் வந்து உங்களால் வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர முடியும். அந்த ஒரு ரீசனால் தான் இதுக்கு நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதையும் 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்கலாம். இந்த கிளிட்டர் நெயில் ஆர்ட் கிட் வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் லிங்க் கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த ரோஸ் கோல்டு நெயில் ஆர்ட் கிளிட்டர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கலர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இது வந்து நெயில் ஆர்ட் ப்ரஷஸ். ஸோ நான் இதை லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. நான் அமேசானில் தான் இதையுமே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம ஒயிட் ஜெல் பாலிஷில் நம்ம ஆர்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆர்ட் மேலே ஃபுல்லாக வந்து நம்ம படுற மாதிரி மேலேருந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இதில் எடுத்து நம்ம சும்மா லைட்டில் நான் டேப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் எடுத்து டேப் பண்ணாலே போதும். ஸோ வந்து பட் ஆனால் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் இந்த ஸ்டெப்பில். நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை நான் இப்போ 60 செகண்ட்ஸ் க்யூர் பண்ணிக்க போகிறேன். க்யூர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ப்ரஷ்ஷால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து நம்ம வந்து டஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபைனலாக நம்ம அசிட்டோன் வச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சு நம்ம வைப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெயில் ஆர்ட் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம பேஜில் இந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். அது உங்களுக்கும் வேணும் அப்படின்னா என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.